இலங்கையில் முக்கியமான விசாரணை ஒன்றை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பாகிய FBI களத்தில் இறங்க போகிறது. அதாவது இலங்கையே ஒரு உலுக்கிய சம்பவம் எதென்று சொன்னால் அந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் காணாமல் போன அந்த சம்பவம். அதாவது 25 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் இலங்கையினுடைய திரைச்சேரியிலிருந்து காணாமல் போனது. அந்த அதிர்வலைகள் இன்னுமே நீங்கள் என்று சொல்லலாம், எப்படி அது காணாமல் போகும் என்று சொல்லி. எனவே சர்வதேச ரீதியாகத்தான் இந்த ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கணும் என்று சொல்லி, எனவே அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்போ பல மட்டங்களில் நடந்து கொண்டிருக்குது. ஒரு பக்கம் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய பங்குக்கு விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கிறது. அதாவது உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் அந்த விசாரணைகள் நடக்குது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், அதாவது திரைச்சேரி அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்துறது, அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை விசாரிக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய பங்குக்கு விசாரணைகளை மேற்கொள்ளுது. அதே நேரம் இந்த காசு போக வேண்டிய இடம் ஆஸ்திரேலியா தானே. எனவே ஆஸ்திரேலிய அதிகாரிகளும் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்து தங்களுடைய பங்குக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசாங்கம், இலங்கை விசாரணையாளர்கள் உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவினுடைய உதவிகளை கோரியிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து வெளிவர ஒரு பிரபலமான ஆங்கில வார இதழில் இந்த சண்டே டைம்ஸில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில் இன்னும் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய பிரபலமான புலனாய்வு அமைப்பாகிய FBI உதவி கோரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த சைபர் கிரைம் ஸ்பெஷலிஸ்ட் என்று தானே, சைபர் கிரைமில் நிபுணத்துவம் பெற்ற நிபுணர்கள், அவர்களுடைய உதவிகளும் கோரப்பட்டிருக்காம் என்று சொல்லி. எனவே மிக விரைவில் அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு ஒரு புலனாய்வு குழு ஒன்று அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால், இது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இது ஏன்னு சொன்னால், திரைச்சேரிக்குள்ளேயே பூந்து காசை களவெடுக்க முடியும், ஹேக் பண்ண முடியும் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் இல்லை தானே. இன்னும் எங்கெங்கெல்லாம் கை வைக்க முடியும். அப்படி பார்க்கக்குள்ள இலங்கை மத்திய வங்கிக்கு பாதுகாப்பில்லை, நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய வங்கிகளுக்கு பாதுகாப்பில்லை, நிதி நிறுவனங்கள் ஒன்றுக்குமே பாதுகாப்பில்லையே. ஏன்னு சொன்னால் இது அரசாங்கத்தினுடைய கையை மீறின ஒரு சர்வதேச செயல் தானே. எனவே கட்டாயம் அமெரிக்காவினுடைய ஒரு தலையீடும் அவர்களுடைய உதவியும் இதற்கு அவசியம் என்றதால் இப்போ அமெரிக்காவினுடைய உதவி கோரப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த சம்பவம் எப்படி நடந்தது ஒருத்தருக்குமே தெரியாது. இருந்தாலும் இலங்கையில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை தான் குற்றஞ்சாட்டினது. இது அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழல், அரசாங்கத்தினுடைய ஊழல் நீண்டு கொண்டு செல்கிறது, அரசாங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த ஊழலில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி தாங்கள் ஏதோ விசாரணை எல்லாம் நடத்தி விசாரணை என்ற அறிக்கையில் தெரிய வந்த மாதிரி ஆளுக்கால் சொல்லி கொண்டிருந்தார்கள் எதிர்க்கட்சியாக்கள். ஆனால் இப்போ இலங்கை அரசாங்கம் அதை எல்லாத்தையும் முறியடிக்கிற விதமாக இப்போ அமெரிக்காவினுடைய உதவியை கோரி இருக்கிறது. அமெரிக்கா இந்த களத்தில் இறங்க போது என்றது அடுத்த ஒரு திருப்பு முனை என்றே சொல்லலாம். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ அமெரிக்க புலனாய்வாளர்கள் விசாரிக்கக்குள்ள எல்லா பக்கம் தான் விசாரிப்பார்கள். பார்த்து பாராமல் எல்லா தரப்பையும் போட்டு உருட்டி பிரட்டி தான் விசாரிப்பார்கள். ஏன்னு சொன்னால் உண்மையை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக. அதுக்கு பிறகு சொல்லலாமா, சிச்சி அரசாங்க அதிகாரிகளை விசாரிக்காதேங்கோ, அமைச்சர் மேலே விசாரிக்க வேண்டாம், வெளியில் வேறு எங்கேயாவது விசாரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாதுன்னு. அவர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்ததான் அவர்கள் விசாரணை முடியும் வரைக்கும் முழுக்க அவர்களுடைய கண்ட்ரோலுக்குலாம் பெறும். எனவே இப்போ மிக விரைவில் அமெரிக்காவினுடைய FBI இலங்கையில் களமிறங்க இருப்பதாக இந்த செய்தியில் போடப்பட்டிருக்கிறது. எனவே இதற்குரிய ஒரு நேர்மையான விசாரணை இடம்பெறும் என்று சொல்லியும், இதன் மூலம் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முக்கியமாக 3 விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டியிருக்குது. ஒன்று அந்த ஒரு மெயில் ஒன்று வந்தது தானே, இமெயில் ஒன்று. அந்த இமெயில் எங்கே இருந்து வந்தது, யார் அனுப்பினதுன்றது. ரெண்டாவது அந்த காசு எங்கே போனது, எங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னால் 10 தடவை அந்த காசு அனுப்பப்பட்டிருக்கிறது, 10 தடவையும் களவெடுக்கப்பட்டிருக்கிறது. 10 தடவையும் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் மாற்றப்பட்டதா இல்லை வேற அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டதான்னு சொல்லி அது விசாரிக்கணும். மூன்றாவது, இந்த ஒட்டுமொத்த குற்றத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த குழு எது, யார் அந்த குழு என்று சொல்லி விசாரிக்க வேண்டியிருக்குது. எனவே அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவினர் மிக விரைவில் இலங்கைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருட்களுக்கான விலைகள் இன்று நள்ளிரவு தொடக்கம் அதிகரித்திருக்கின்றன. சிறிய அளவிலான ஒரு அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மே மாதம் 1ஆம் தேதி மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போது அதை சாடமாடையாக சொல்லியிருந்தவர், எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கலாம் என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகரிச்சிருக்குது. அதாவது 92 ஆக்டேன் பெட்ரோல் இருக்குது தானே, அதனுடைய விலை 12 ரூபாவால் அதிகரித்திருக்கிறது ஒரு லிட்டருக்கு. அதன் அடிப்படையில் புதிய விலை 410 ரூபா.
92 ஒக்டேன் பெட்ரோல் வந்து 410 ரூபா, 95 ஒக்டேன் பெட்ரோல் வந்து 15 ரூபாவால் அதிகரிச்சிருக்குது. புதிய விலை வந்து 470 ரூபா. அதே போல் ஓட்டோ டீசல் இருக்குது தானே, அது வந்து 10 ரூபாவால் அதிகரிச்சிருக்குது. புதிய விலை வந்து 392 ரூபா. சூப்பர் டீசல் இருக்குது தானே, அது வந்து 15 ரூபாவால் அதிகரிச்சிருக்குது. புதிய விலை வந்து 458 ரூபா. அதே போல் மண்ணெண்ணெய் இருக்குதானே, அது வந்து 10 ரூபாவால் அதிகரிச்சிருக்கிறது. புதிய விலை வந்து 265 ரூபா. சனிக்கிழமை நள்ளிரவு தொடக்கம் இந்த விலை மாற்றம் உடனடியாக அமுலுக்கு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மக்களால் ஒரு உயர்ந்த விருது ஒன்று வழங்கப்பட இருக்கின்றது. என்ன விருது என்று கேட்டிங்கன்னு சொன்னால் கம்பன் விருது. அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து கம்பன் விழா நடக்கிறது. அந்த கம்பன் விழா இந்த வருஷத்துக்கான கம்பன் விழா நடைபெற்று இன்றைக்கு தான் கடைசி நாள். அதாவது கடந்த 3 நாட்களாக இடம்பெற்றது. இன்றைக்கு 4வது நாள், கடைசி நாள். எங்கே நடக்குதுன்னு சொன்னால் வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கடைசி நாள் தானே. இன்றைக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பன் விழாவில் வந்து ஒரு விருது கொடுக்கிறது. அதாவது கம்பன் புகழ் விருது என்று சொல்லி கொடுக்கிறது. அது இந்த வருஷத்துக்கான 2026ஆம் ஆண்டுக்கான விருது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இன்று மாலை வேளையில் வெள்ளவத்தையில் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. ஏராளமானவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய ஜனாதிபதிகளோட ஒப்படைக்குள்ள வந்து தமிழ் மக்களுக்கு பிடிச்ச ஜனாதிபதியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இருக்கின்றார். எப்போவுமே வந்து அந்த பிரித்து பார்க்கறதும் இல்லை, இனவாதங்கள் கதைக்கிறதும் இல்லை. எப்போ பார்த்தாலும் நாங்கள்லாம் சகோதரர்கள்னு சொல்லி தானே காய்ப்பார். மிக முக்கியமாக வடபகுதிக்கு வரைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வரவேற்பெல்லாம் வந்து சும்மா அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு விருது கூட அவருக்கு கொடுக்கறது வந்து பொருத்தமானது தான். எனவே இன்று மாலை அவருக்கு அந்த உயர்ந்த விருது வழங்கப்பட உள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இப்பொழுது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டு வரது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்று சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளினுடைய 6வது நாள். நேற்றும் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன. இதன்போது நேற்று புதிதாக 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. நேற்று அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு காலத்திலேயும் வந்து 246 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு அதில் 243 தொகுதிகள் வந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கருப்பு கலரில் வந்து ஒரு மண் தொகுதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய மண்ணை விட வித்தியாசமான ஒரு மண், கருப்பு கலரில் புறம்பா ஒரு இடத்துல இருந்திருக்குது. எனவே அது எதற்காக அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கருப்பு கலரில் மண் வந்தது என்று சொல்லி அது சம்பந்தமான ஆய்வுகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மண் வந்து உலர்த்த வேண்டி இருக்காம, ஏன்னா அது ஈரமாக இருக்குது. எனவே அதை வந்து உலர்த்தி போட்டு அதுக்கு பிறகு அதை வந்து ஆய்வு செய்து அந்த மண் வந்து எப்போ அந்த பகுதிக்கு வந்தது, அந்த கருப்பு கலர் வந்ததுக்கு என்ன காரணம், இது மாதிரியான ஆய்வுகள் வந்து செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை விட இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒரு சதுர மரப்பெட்டி மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இன்னும் ஒரு பொருள் ஒன்று இருந்தது. மரப்பெட்டி இருந்தாலும் உக்கி இருக்குன்னு தானே, ஆனால் சிறிய சைஸில் வந்து ஒரு மரப்பெட்டி மாதிரி. எனவே அந்த மரப்பெட்டி இருந்தால் அதுக்குள்ளே என்ன இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது தானே. எனவே அப்படியான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளினுடைய 6வது நாள் நேற்று. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணிகள் இடம்பெற மாட்டாது. நாளை திங்கட்கிழமை 7வது நாள் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும். அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி. இன்றைக்கு வந்து 2 கருத்தோவியங்கள் பார்ப்போம். இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்காக நாங்கள் கருத்தோவியங்கள் பார்க்குறதே இல்லை. ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் வந்தால் அதை விட்டுருவோம். எனவே இன்றைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு 2 கருத்தோவியங்கள் பார்ப்போம். இதில் வந்து முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு கலர் தபால் பெட்டி இருக்குது. அதில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து தபால் போடுறார், கடிதத்தை போடுறார். அந்த கடிதத்தில் வந்து டொலர்ஸ் என்ற அந்த குறியீடு இருக்குது. அதாவது காசு அனுப்புகிறார் என்ற அர்த்தத்தில் வந்து அந்த டொலரினுடைய சிம்போல் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரி கடிதங்களை போடுறார். அங்கால பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு சின்ன கதவு மாதிரி ஒன்று இருக்குன்னு தானே, அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு இருந்து ஒரு கள்ளர், ஒரு திருடர் என்று வையுங்களன், அதாவது இந்த காசு களவெடுக்கிற இணைய வழி திருடர் என்று வையுங்களன், அவர் வந்து எல்லா காசுகளையும் வந்து வலிச்சு எடுத்து ஒரு சாக்குக்குள்ளே போடுறார். இதுதான் இப்போ நடக்குது. அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டிய, அமெரிக்காவினுடைய தபால் திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டிய காசை வந்து செலுத்தினா அது போய் அமெரிக்காவுக்கு சேரையில இடையில வேறு எங்கேயோ போட்டுது. எனவே இப்போதைய சூழ்நிலையை குறிக்கும் விதமாக இந்த ஒரு கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. இது முதலாவது கருத்தோவியம்.
2வது கருத்தோவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தானே சஜித் பிரேமதாசா சொன்னவர், எங்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில ஒரு வித்தியாசமும் இல்லை, நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்டோம், இனியும் எங்களை யாரும் பிரிக்க முடியான்னு சொன்னவரா சொல்ல இல்லையா? சொன்னவர் மே மாதம் 1ஆம் தேதி சொன்னவர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க கையை நட்டி கொண்டு போகிறார், அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா கையை நட்டி கொண்டு வரார். அப்போ நாங்கள் நினைப்போம் 2 பேரும் கையை குலுக்கி ஒற்றுமையாக போய் நமாக்கும் என்று பார்த்தா ரணில் விக்ரமசிங்க அங்கால எங்கேயோ போகிறார், சஜித் பிரேமதாசா வேறு எங்கேயோ போகிறார். அப்போ அவையில் கையை நீட்டி கொண்டு போனது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் குலுக்கிறதுக்கு இல்லை, அது வேறு எங்கேயோ குலுக்கிறதுக்கு கொண்டு போயிருக்கணும். எனவே 2 பேரும் தனித்தனியே பிரிஞ்சு போயினோம். அதாவது வேண்ட ஒற்றுமைன்றது இப்படித்தான், மேடையில் சும்மா சொல்லுவினோம் அல்லது சும்மா மே தினம் நல்ல நாள் பெருநாளுக்கு இப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லுவினமே ஒழிய உண்மையான ஒற்றுமை கிடையாது, அல்லது உண்மையான ஒற்றுமை வைக்க சாத்தியமே இல்லை என்ற அர்த்தத்தில் இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.